அனைவருக்கும் வணக்கம். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு என ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இன்று திமுக தலைமையிடம் விசிக தலைமை பேச்சுவார்த்தை நடத்தியது. அதில் 3 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதி என 4 நாடாளுமன்ற தொகுதிகளை ஒதுக்க திமுக தலைவரிடம் கோரிக்கை வைத்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெற்ற இந்த தொகுதி பங்கீட்டில் திமுக பொருளாளர் டிஆர் பாலு தலைமையில் நடந்தது. இதில் திருமாவளவன், பனையூர் பாபு, சிந்தனைச்செல்வன் உள்ளிட்ட விசிகாவின் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு நிச்சயம் ஒரு பொது தொகுதியாவது ஒதுக்க வேண்டும் என விசிகா சார்பில் திமுக தலைமையிடம் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் திமுக தலைமை விடாப்பிடியாக இந்த முறையும் 2 சீட்டுகளை மட்டுமே பெற்றுக்கொள்ளுங்கள் என விடாப்பிடியாக தெரிவித்தது. அதிலும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக உதயசூரியன் சின்னத்தில் அதிக வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையின் பிரகாரம் விசிகா நிச்சயமாக ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் 3 தொகுதிகளாவது தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என ஒரு அழுத்தத்தை தெரிவித்திருக்கிறார். அதன் மூலம் ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சிதம்பரம் தொகுதி, ரவிக்குமார் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விழுப்புரம் தொகுதி உட்பட காஞ்சிபுரம் தொகுதிகளையாவது எக்ஸ்ட்ரா ஒரு தொகுதியை ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. காரணம், காஞ்சிபுரம் தொகுதியில் தற்போது திருப்போரூர், செய்யூர் என 2 தொகுதிகளில் விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதை நோக்கத்தில் இந்த முறை காஞ்சிபுரம் தொகுதியும் தங்களுக்கு ஒதுக்கி 3 தொகுதிகளாக தர வேண்டும் என மீண்டும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 3 தொகுதியில் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் கேட்ட ஒரு பொது தொகுதி என்பது இந்த முறையும் கிடைக்கப்பெறாது என்ற விஷயமும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம் என 3 தனி தொகுதிகளில் இந்த முறை விசிக போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியான தகவலாக கிடைத்திருக்கிறது. இதில் 2 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும், சிதம்பரத்தில் மட்டுமே பானை சின்னத்திலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அங்குள்ள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.